அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அல்லாவை அஞ்சுறதுண்டா என்ன அப்படின்டா, தக்குவா நிறைந்தவர்களாக இருக்கணும். அல்லாவை அஞ்சுறதுண்டா தக்குவா. யார் இருந்தாலும் யார் இல்லாட்டாலும், நம்ம எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும், என் ரப்பு என் கூட இருக்கான், என்ன பார்த்து கொண்டே இருக்கான். தவறு செய்யும்போது அல்லாஹ் என்னை பார்க்குறான்னு நம்ம தவறு செய்வோமா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பேச போகிறோம் தவறு, அது அந்த குடும்பத்தில் நமக்கு அந்த பேச்சு பேசுறதுனால நிம்மதி வராது. அப்படிங்கும்போது ஏன் அல்லாஹ் இதை பேச சொல்லலை, என் ரசூல் என்னை பேச சொல்லி இப்படி வைக்கலை, அவங்களுடைய நடைமுறை இது இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ எங்கு எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், தீமையை அழிக்கக்கூடிய நன்மையை செய்துவிடு, மக்களுடன் இனிய பண்புடன் பழகு அப்படின்னு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார். நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்ம உடலில் உள்ள அழுக்க போக்குறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கழுவுறோம். தண்ணி ஊற்றி கழுவு அது மட்டுமா பண்ணுறோம், அது எக்ஸ்ட்ரா போக நம்ம சோப்பு போட்டு வேற கழுவுறோம், துணியுடைய அழுக்க போக்குறோம், வீடை துடைக்கிறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். நம்ம ஈமானை என்னைக்கு நம்ம தொடச்சி புதுப்பிச்சு வச்சுருக்கோம்? ஈமானை தொடச்சிட்டோம்டா, அல்லாவை அஞ்சிட்டோம்டா, நம்மளுடைய வாழ்க்கையில் குற்றங்கள் வருமா, குறைகள் இருக்குமா, பாவங்கள் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை தினமும் புதுப்பிக்கக்கூடிய வார்த்தை தான் அல்லாவை அஞ்சிக்கொள்வது, அல்லாஹ்வுடன் தக்குவாவுடன் வாழ்வது. இப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம சொல்கிறோம், நம்ம அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்மளுக்கு எல்லாம் சிறந்த தாய் தந்தையை கொடுத்தான், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறையான உஸ்தாதுமார்களை கொடுத்தான், நிக்கா முடிச்சிருக்கிற கணவன்மார்களையும் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க பற்றுள்ள கணவன்மார்களையும் கொடுத்துருக்கான். நம்மளுடைய வாழ்க்கைகள் இப்படி வந்துருச்சு. நம்மளுடைய இளைய தலைமுறைகள், இனி வரக்கூடிய சந்ததிகளுடைய வாழ்க்கை நம்ம காட்டி கொடுக்குற வாழ்க்கையில் தான் அந்த பிள்ளைங்க வரணும். பாதை தடுமாறிடாமல், பெண் பிள்ளைகள் சருகி போயிடாமல், ஆண் பிள்ளைகள் வழிதவறிடாமல், நம்ம என்ன தான் இஸ்லாத்துடைய பேர் வச்சு நம்ம எப்படி தான் மாகுள்ள அந்த பிள்ளையை வளர்த்தாலும் சேரக்கூடிய பிரின்சிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அல்லாவுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், அந்த அச்சம் இருந்துடும், பிரின்சிப்பும் சரியான பிரின்சிப்பாக அமைஞ்சிடும். தவறு செய்யக்கூடிய பிள்ளையோடு நம்ம சேரக்கூடாதுங்கிற அந்த அச்சம் எப்போ வரும், அல்லாவை அஞ்சினாத்தானே வரும். அப்போ ஈமான் உறுதியாக நம்ம இருக்கணும்டா, அல்லாவை அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு நேரமும் அல்லாவை பயந்து வாழ்ந்தோம்டாலே நம்மளுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சிடும், இபாதத்தாக மாறிடும். நம்மளுடைய அல்லாவுக்கு அஞ்சிட்டோம்டா, நம்ம தக்குவா நிறைஞ்சு நம்ம வாழ்க்கையே இபாதத்தாக மாறிடும். நம்ம பேசும்போது மட்டும் இபாதத்து கிடையாது. இவங்ககிட்ட நான் பேசும்போது எனக்கு என்னையை பொறுத்தளவு நல்லா பேசுகிறேன் அப்படின்னு நான் நினைக்கலாம், கிடையாது. இந்த வார்த்தையும் இந்த செயல்முறையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னு கேட்டால் என்னோட பேச்சை அல்லாஹ் ஒரு நாவை அசைய வச்சு இத்தனை காதுகளில் கேட்க வைக்கிறான். என்னுடைய நாவில் இருந்து வர என்னை பார்க்கக்கூடிய இத்தனை ஜோடி கண்கள் என்னையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு மறுமையில் இத்தனை ஜோடி கண்களும் சாட்சி சொல்லும் இல்லையா, அந்த பயம் எனக்கு இருக்குன்னுல. அப்போ நம்ம எந்த செயல் செய்தாலும், தனிமையில் இருந்தாலும், கூட்டாக இருந்தாலும், கணவரோடு இருந்தாலும், ஏன் இல்லற வாழ்க்கையிலேயே ஆணும் பெண் இருந்தாலும் அல்லாவுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருந்துட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையே இபாதத்தாக மாறிடும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துக்கும் துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவி வாழ்க்கையில் கூட துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நேரமெல்லாம் துவா ஓதக்கூடிய நேரமா இல்லை, ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிங்க, துவாவோடு அந்த பிள்ளைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் அப்படின்னு நம்மளுக்கு அல்லாஹு தாலா மூலமாக அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணையை கொண்டு நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ்வை அனுதினமும் இன்ஷா அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து நம்ம இன்றைய பொழுது இன்னைக்கு சுபுகுல இருந்து இந்த மகரிபு தாண்டிட்டோம், இன்னும் எஷாவுக்கு நம்ம தொடலை, இது நேரம் வரைக்கும் அல்லாவுக்கு பயந்து நம்ம எந்த தவறுகளை விட்டுருக்கோம், எத்தனை பொய்களை விட்டுருக்கோம், எத்தனை பேர்களுடைய மனங்களை புண்படாமல் விட்டுருக்கோம். சந்தர்ப்பங்கள் வரதான் செய்யும். ஏன்னா நம்மளோடைய இப்லீஸ் என்ன சொல்லியிருக்கான், அல்லாட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கான், உன்னுடைய அடியான்களை நான் கெடுப்பேன் இருக்கான், நீ முடிஞ்சா கெடுத்துக்கன்றிருக்கான், அல்லாஹ் முடிஞ்சா கெடுத்துக்கன்றிருக்கான். அப்போ அவனுக்கு முடியக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணி வாழக்கூடியவர்களாக நம்ம வாழணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக இருக்க